கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்றதை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கங்குவா ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வருவோம். பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் நான் வச்சுக்கல. இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு ஆஸ் எ சினிமா ஃபேனாக எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து ஒரு ஆஸ் எ விஜய் ஃபேனுன்னுவாங்க, அது எதுன்னுவாங்க, ஒரு நல்ல ட்ரை அவ்வளோதானே தவிர இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படம் 2000 கோடி அந்த லெவலுக்கெலாம் இங்கே சீனே கிடையாது. இது வந்து உங்கள் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணலாமான்னா அங்கேயும் சில மிஸ்டேக்ஸ்கள், பல லாஜிக் மிஸ்டேக்ஸ்கள், பல லாஜிக் ஓட்டைகள் எல்லாமே உள்ளடங்கி ஒரு கிரிஞ்சித்தனமாக தான் இந்த படம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ சூர்யா சாரை பற்றி பார்க்கணுன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ட்ன்றது அந்த மனுஷங்கிட்ட தான் கற்றுக்கணும். நின்னா ஒரு ஸ்டைலு, நடந்தால் ஒரு ஸ்டைலுன்றது, ஒரு ஆட்டிடியூடு அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஆக்டரை வச்சுக்கிட்டு சிறுத்தை சிவா சார் வந்து மசாலா கமர்ஷியல்னு ஒரு வருத்தமாக இருக்குது. ஹீரோயின் கல்கியில் நடித்த ஹீரோயின், அவங்க பேர் ஞாபகம் இல்லை, அவங்க கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லா செஞ்சுருக்காங்க. ஸோ வெங்கட் போஸ் சார் உன்னை பற்றிலாம் பேசுறதுக்கே தகுதி இல்லாதவன்டாங்க. வாடா போடான்னு தான் பேசுவேன். இஷ்டம் இருந்தால் பாரு, இல்லைனா போ. நீ ஒரு ட்யூட் பண்ணியிருந்திய, அது பர்சனல், பேசக்கூடாது. அந்த ஸ்லாங்லேயே சொல்கிறேன். அட எங்கள் அப்பா, டே உன் படத்தெல்லாம் நாங்கள் வந்து பார்க்கணுமாடா. சாரி, ரிவ்யூக்குள்ளே வருவோம். கருணாஸ் எல்லாருமே அவங்கவுங்க பாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு படம் இல்லை, இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். இதுக்கு வந்து ஏக்ட்ரஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு நீ விஜய் ஃபேனு, அதுக்கு தான் நீ இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு. நான் இந்த படத்தை கழுவி ஊற்றணும்னு நினச்சேன், நிறைய கழுவி ஊற்றலாம். ஆஸ் ஏ சினிமாக்காரன் ஃபேனாக நான் அதை பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு சினிமா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். அந்த மாதிரி அதுக்காக ஒரு வீண் பப்ளிசிட்டி பண்ணி மக்களை உள்ளே இழுத்து ஒரு வேணாம், அது தப்பு. தேவிஸ்ரீ பிரசாத் இந்த டீமை பார்க்கும்போதே நான் நினச்சேங்க, இந்த டீமை பார்க்கும்போதே நினச்சேன். இருந்தாலும் நான் இந்த படம் போய் பார்த்தது எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி வந்த அமரன் படம் ரிவ்யூ கொஞ்சம் லேட்டாக கொடுத்துட்டேன். இந்த ரிவ்யூவும் நான் போடலன்னா கொஞ்சம் சேனல் நடத்துறதே வேஸ்ட் அப்படின்னு தான் தோணுச்சு ஒரு ரிவ்யூவராக. ஸோ என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது ரிவ்யூ தான், அதை மறந்துடக்கூடாது. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற மார்க் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அது இதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்காக 10க்கு 4 கொடுப்பேன். அது சூர்யா சார் பர்ஃபார்மன்ஸும் 4.5 அப்படி கொடுக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் வந்து என்ஜாய் பண்ணுறதோ ஒரு விஷயமும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒன் டைம் வாட்சபிள் தான் இந்த கங்குவா மூவி. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங் அஸ், சப்போர்ட்டிங் அஸ்.